இது கருப்பியோட கதை. 2 ஆண்டு கால உறவு. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா கால்லாம் ஒரு ஷேக் இருக்கும் படுத்திருக்கிறப்ப. அதெல்லாம் அந்த கனைன் டிஸ்டம்பர்னு சொல்லக்கூடிய அந்த நோயின் தாக்கத்தில் நான் அவங்கள அந்த கருப்பியை சந்திக்கிறப்ப அந்த பெண்குட்டியை சந்திக்கிறப்ப தலை வந்து தரையில இடிக்கிற அளவுக்கு ஆடிட்டு இருந்தது. இது போன்ற அந்த கனைன் டிஸ்டம்பர் நோயினால் தாக்கப்பட்டு தலையாடி நிற்க முடியாம நிற்கிற ஒரு சில நாய்களை எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன மருந்து கொள்கிற மாத்திரைகளை சரீர அனுபவத்துல இதுக்கு மாத்திரை போட ஆரம்பிச்சேன். அந்த நர்வ்ஸ் ரிலேட்டடான மாத்திரை, கொஞ்சம் மல்டி விட்டமின் எல்லாம் போட்டுமே கூட, அப்புறம் ஏபிசி பண்ணி எல்லாம் பண்ணி கொஞ்சம் 99% சரியாயிட்டாங்க. பெருசா அந்த ஷேக் இருக்காது. ஆனா படுத்தா அந்த ஷேக் லைட்டா தெரியும். அது இல்லாம வந்து வெடி சத்தம், மனிதர்கள் நடமாட்டம், வாகன சத்தம் எல்லாம் கேட்டா நடுங்கிட்டே இருக்கும். பகல்ல அப்படியே வந்து இப்படி என்கிட்ட ஓரமா இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இரவு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வெளியே போயிட்டு காலையில வந்து அது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த உறவு ஒரு மன நிம்மதியும் ஆறுதலையும் தருது. பார்ப்போம்.